வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் வேல் கார்த்திக் ஜோதிடர். இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதத்துக்கான மாத ராசி பலன் தான் பார்க்க போகிறோம். அதுவும் தனுஷ் ராசிக்கு எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். அப்போ தனுஷ் ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த ஜூலை மாதத்தில் என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது ஒரு விஷயம் சொல்லணும். தனுஷ் ராசி என்பவர்களுக்கு வந்து இந்த குரு பேச்சு வந்திருக்கும். இந்த கிரகங்கள் மாறி இந்த காலகட்டங்களில் வந்து முக்கியமான விஷயம் அவங்களுக்கு பொருளாதாரம் சம்மந்தமாக அது எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். பொருளாதாரம் சம்மந்தம் இருக்கும்போது 2ஆம் இடத்துக்குரிய சனி 4ஆம் இடத்துல உட்காந்துருப்பார். சரிங்களா? அந்த சனி சுக்கிரனை பார்ப்பார். அப்போ எதிர்பார்க்காத நேரத்தில் இது சில யோகங்களை கொடுக்கும். எதிர்பார்க்காத நேரத்தில் பண வரவுகள் இருக்கும். சரிங்களா? பொருளாதார ரீதியாக பண வரவுகள் இருக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். எப்படின்னா அந்த திருமணம் சம்மந்தமான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படி சொன்னால் 7ஆம் இடத்துல குரு இருப்பார். சில பேருக்குலாம் திருமணம் சம்மந்தமான விஷயத்தில் தள்ளி போயிட்டே இருக்கும். அப்போ அவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து அதுக்கான வாய்ப்புகள், அதாவது ஒன்று மேரேஜுக்கான ப்ரொபோசல் வரலாம், இல்லை அந்த மேரேஜுக்கான ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வேலை சம்மந்தமான விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, ஒன்று அந்த தனுஷ் ராசிக்கு 10ஆம் இடம்னு இருக்கும்போது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா கன்னி ராசி வரும். கன்னி ராசின்றப்போ புதன் பகவான், அந்த இடத்துக்குரிய புதன் பகவான் வந்து முதல்ல 8ஆம் இடத்துல இருக்கும். அதுக்கப்புறம் மாத இறுதியில் வந்து ஒரு 9ஆம் இடத்துக்கு மாறும். அதாவது சொல்லுவாங்கல்ல, சூரிய பயிற்சி, குரு பயிற்சி, சூரிய பயிற்சி, சுக்கிர பயிற்சி, செவ்வாய் பயிற்சி, புதன், அந்த பயிற்சிகள் சின்ன சின்ன, அதாவது சில நாட்கள் சில மாதங்கள் நகரக்கூடிய அந்த கிரகங்களுடைய பயிற்சிகள் இந்த காலகட்டத்தில் நடக்கிறனால தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் அந்த கிரகங்கள் எல்லாமே கொஞ்சம் ஒரு நல்ல ரீதியாக போகிற மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் கிடையாது, 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பார். ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது உங்களுக்கு வேலை, அதாவது சில பேர்லாம் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, வேலைக்கான அங்கீகாரம் கிடைக்காது. ஆனால் அந்த அங்கீகாரம் கிடைக்கக்கூடியது காலமாக இருக்க போகுது. ஏன்னா அங்கீகாரம் கிடைச்சாலே உங்களுக்கு கிடைக்க போகிறது உங்களுக்கு வந்து பணம் தான். ஏன்னா நம்மளுக்கு ஒரு வேலை பார்த்தா நம்மளுக்கு பணம் கிடைக்கும். அப்படின்னு இருக்கும் பொருளாதார முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் வந்து நல்லபடியாக இருக்கும். 11ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் தான் 6ஆம் இடத்துல இருப்பார். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவார்னா 7ஆம் இடத்துக்கு மாறுவார். அதாவது ஒரு மாதம் இடைப்பட்ட மாதங்களில் ஒரு இடம் மாறுவார் ஜூலை மாதம். அப்படின்னு இருக்கும்போது தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த டைமில் வந்து நல்லபடியான ஒரு லாபகரமான மாதமாக தான் அமைப்போது. அது மட்டும் கிடையாது, சில முதலீடு சம்மந்தமான விஷயங்களில் அவங்க பண்ணணும். யோசிச்சு பண்ணுங்கள். சரிங்களா? ஏன் அப்படி சொல்கிறேன்னா, யோசிச்சு பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா, உங்களோட ஜாதகத்தில் சந்திரன் செவ்வாய் கேது 9ஆம் இடத்துல உட்காந்துருப்பாங்க. செவ்வாய் கேதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அந்த செவ்வாய் 10ஆம் இடத்துக்கு மாறுவார். அப்படின்னு இருக்கும்போது இந்த சில முதலீடு பண்ணணும்னு நினைப்போம். ஏதாவது வியாபாரமாக இருக்கட்டும், நிறுவனமாக இருக்கட்டும். அப்போ அந்த முதலீடு சம்மந்தமான விஷயங்களில் வந்து 1க்கு 2 தடவை யோசித்து நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அது மட்டும் கிடையாது, எந்த டாக்குமெண்ட் எடுத்தாலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு முக்கியமான விஷயம், நீங்கள் ஒரு இடம் வாங்குறீங்க, எந்த இது இருந்தாலும் இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் எது எடுத்தாலும் இந்த டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும், பத்திரமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் 1க்கு 2 தடவை நல்லா படித்து பார்த்துட்டு, ஏன்னா அதில் ஏதாவது வில்லங்கம் எதுவும் இல்லாமல் நல்லபடியாக பார்த்துவோங்க. எதுக்குன்னா அக்ரிமெண்ட் எது இருந்தாலுமே அதில் வந்து ஏதாவது ஒரு எழுத்து பிழைகள் இருக்கும். அந்த பிழைகள் கண்டிப்பாக ஏதோ பிரச்சனை கொண்டு வந்திருக்கும். அதனால் அதை நீங்கள் நல்லா படித்து பார்த்து இது பண்ண பாருங்கள். 7ஆம் இடத்துல சூரியன் குருன்னு இருக்கிறனால கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல ஒற்றுமை உண்டாகிட்டு இருக்கும். அது மட்டும் கிடையாது, கணவன் மூலமாக மனைவிக்கும், மனைவி மூலமாக கணவனுக்கும் சில சுக சம்பந்தமான விஷயங்கள்லையும் நன்மைகள் ஏற்படலாம். சரிங்களா? அப்போ பொருளாதாரம்ன்ற விஷயத்தை நம்ம பார்க்கும்போது பொருளாதாரம் கண்டிப்பாக இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் வந்து ஒரு ஏறுமுகமாக தான் இருக்க போது. இந்த ஏறுமுகம்ன்றது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். சரிங்களா? அது மட்டும் கிடையாது, 4ஆம் இடத்துல சனின்னு சொன்னேன். என்ன ஒரு இதுன்னா, டாக்குமெண்ட் பார்க்குறேன்னு சொன்னேன். டாக்குமெண்ட் எதுக்கு பார்ப்போம்னா, சில பேர் சொத்து முடிக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவாங்க. அப்போ அந்த சொத்து முடிக்கிற இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 1க்கு 2 தடவை பார்த்துட்டு முடிக்க பாருங்கன்னு. எதுக்குன்னா, நீங்கள் ஒரு தடவை பண்ணும்போது அதை வந்து தப்பாயிட்டுனா திருப்பி பண்ணும்போது அது உங்களுக்கு பண செலவுகளை கொண்டு வரும். புரியுதுங்களா? அதனால் அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு இது பண்ண பாருங்கள். காதல் சம்மந்தமான விஷயத்தில் வந்து ஒரு நல்ல இது உண்டுங்க. அது மட்டும் கிடையாது, சில பேர் படிக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. பணம் கட்டி படிக்கிறது, இந்த கோர்ஸஸ் எடுத்து படிக்கலாமா? அதுக்கு இது ஒரு தகுந்த மாதம். எப்படி சொல்லலாம்னா, ஏதாவது அதர் லாங்குவேஜ் இல்லை ஏதாவது கோர்சஸ் உங்களுக்கு, அதாவது வேலை பார்க்குறவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். இந்த டைமில் நீங்கள் அதை எடுத்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது உங்களுக்கு ஒரு பூரணமான ஒரு நல்ல நிலையை கொண்டு வருங்க. இன்றைக்கி பண்ணுறது உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து ஒரு நல்ல இதை எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ராகு கேது 3 9ல் இருந்துகிட்ருப்பாங்க. சில பேர் வந்து திருமணத்துக்கு பார்த்துட்ருப்பாங்க. அவங்க தகுந்த பரிகாரங்கள் கோயில்களில் போயிட்டு அம்மன் சம்பந்தமான பரிகாரங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட திருமணத்தில் உள்ள தடை விலகி உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு நல்ல ஒரு பெண் பார்க்கிங்களா, ஒரு ஆண் பார்க்கிங்களா, அப்போ 2 பேருக்குமே ஒரு நல்ல தனுசு ராசிக்காரங்களுக்கு மட்டும் இப்படி ஒரு அமைப்பு இருந்துகிட்ருக்கு. அது மட்டும் கிடையாது, விரயஸ்தானத்துக்குரிய செவ்வாய் பகவான் ஒன்று அவங்களுக்கு, அதாவது விருச்சிகம் செவ்வாய் வந்து கரெக்டாக 9 10 இந்த 2 இடத்துக்கும் இடம் மாறுவார். சொல்லுவோம் பயிற்சின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பயிற்சி அப்படின்ட்டு இருக்கும்போது ட்ராவல் சம்மந்தமாக, அதாவது உங்களுடைய சொந்த ஊரை விட்டு எங்கேயாவது வெளியே போகிற மாதிரி சில சூழ்நிலைகள் ஏற்படும். போயிட்டு வாங்க. அது எல்லாமே நன்மையாக தான் ஏற்படும். உங்களுக்கு இந்த இடம் பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கிற மாதிரி தான் இங்கே ஜாதகத்தில் காட்டு தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் நம்பிக்கை வீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாதிரி அடுத்தடுத்த வீடியோ வந்துட்டுருக்கும். நன்றி, வணக்கம்.